ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மந்த்துக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்ச் மாதத்துது பார்க்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக சொல்கிறேன், இதிலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நிறைய டைம் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. உங்களுக்கு இதை பார்த்தா என்ன தோணுன்னா, இந்த கொஸ்டின்லாம் செத்துப்போன கொஸ்டின் ஆச்சு, இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் இருந்தாலும் இதுலேயும் தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து இந்த ஷார்ட்கட்டை வந்து கம்பல்சரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா, சிட்டுக்குருவி மகிழ்ச்சியாக கவிதை பாடிக்கிட்டே காட்டுக்கு தண்ணி குடிக்க போணுச்சு. ஓகேவா? அப்போ வானிலை சரியில்லாததுனால காசநோய் வந்துருச்சு அதுக்கு. ஓகேவா? இது நல்லா பார்த்துக்கோங்க. சிட்டுக்குருவினாலும் மகிழ்ச்சினாலும் ஒரே தினம் தான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக சிட்டுக்குருவிகள் தினம் அப்படின்னா March 20. ஓகேவா? அதே மாதிரி March 20 அப்படின்னா உலக மகிழ்ச்சி தினம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே டே தான். ஓகேவா? March 20 வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக சிட்டுக்குருவிகள் தினமும் வரும், உலக மகிழ்ச்சி தினமும் வரும். ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா March 21, அதாவது இங்கே கவிதை பாடிக்கிட்டே காட்டுக்கு தண்ணி குடிக்க போணுச்சுன்னு சொல்லியிருக்கோமா. அப்போ கவிதை பாடுற தினம் அப்படின்னா உலக கவிதைகள் தினம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா March 21. அதே மாதிரியே March 21 தான் உலக காடுகள் தினமும் வரும். ஓகேவா? இப்போ இதிலேயே பாருங்கள், 4 டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா March 22 உங்களுக்கு தெரியும், உலக தண்ணீர் தினம். நாம் நேற்று என்ன பார்த்துருப்போம், April 22ன்னு பார்த்துருப்போம். ஓகேவா? அது வந்து உலக பூமி தினம் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போ இதில் மார்ச் மாதம் பார்க்குறதுனால March 22 வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக தண்ணீர் தினம். ஓகேவா? அடுத்தது March 23 வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக வானிலை தினம். ஓகேவா? நம்ம எழுதியிருக்க ஷார்ட்கட்டில் தான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஏதாவது ஒன்று தெரிஞ்சதுன்னா கூட போதும், நீங்கள் நம்ம ஷார்ட்கட்டை வச்சு அப்படியே லைனாக எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா March 24 வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக காசநோய் தினம். ஓகேவா? இதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், சிட்டுக்குருவி மகிழ்ச்சியாக கவிதை பாடிக்கிட்டே காட்டுக்கு தண்ணி குடிக்க போணுச்சு. அப்போ வானிலை சரியில்லாததுனால காசநோய் வந்துருச்சு. ஓகேவா? இதை அப்படியே நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் அதை எடுத்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.